மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கும் நிதி உறவுகளின் தாக்கம் மாநில பட்ஜெட்டில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகளை வரையறுக்கும் 14வது நிதி கமிஷனின் பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரியின் சதவீதத்தை 32%லிருந்து 42%ஆக உயர்த்துவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஆனால் முன்னேறிய மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கு குறைக்கப்படும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான 4.96% பங்கு 4% குறைக்கப்பட்டுள்ளது. 13வது நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஷேர் 4.967%. இப்போ 4% குறைச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயம் மத்திய அரசுலேருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய சராசரி ஷேரை 32%லிருந்து 42% உயர்த்திட்டாங்க. முதல்ல 32%ல் 5% நமக்கு கிடைச்சது. இப்போ 42%ல் 4% கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியில் தொடர்ச்சியாக வீழ்ச்சி ஏற்படுவதை பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தமிழ்நாடு வளர்ச்சியடைந்திருப்பதை காரணமாக கூறி தண்டிக்கப்படுகிறது என்று பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கூறுகிறார்கள். இருப்பினும் தமிழ்நாடு தமது உட்கட்டமைப்பை மேம்படுத்தி இன்னும் வளர்ச்சி பாதையில் போக முடியும் என்று நிதி வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணும். இந்த பட்ஜெட்டில் ஃப்ரீபீஸ் கொடுக்காம ஃப்ரீபீஸ் எல்லாம் நிறுத்திடுவேன் இனிமேல். ஆனால் ஜனங்களுக்கு பவர் கொடுப்பேன், ஜனங்களுக்கு எஜுகேஷன் கொடுப்பேன், ஜனங்களுக்கு ரோட்ஸ் கொடுப்பேன், ஜனங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன், இண்டஸ்ட்ரீஸ் இங்கே கூப்பிடுவேன். சிங்கிள் பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் மகாராஷ்டிராவில் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு, ராஜஸ்தானில் வந்தாச்சு, மத்திய பிரதேஷில் கொடுக்குறேன். மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிட்டாங்க, சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கிளியரன்ஸஸ்க்கு பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் கூட. தமிழ்நாட்டில் அப்புறம் யாருமே எந்த ஸ்டேட்டுக்கும் போக மாட்டான். மத்திய அரசு வழங்கும் பங்கு படிப்படியாக குறைந்தாலும் அதிக அளவிலான நிதி முதலீடு மாநிலத்தில் வந்து குவிந்ததால் பொருளாதாரம் மேம்படும் என்பது சிவராமன் போன்றவர்களின் கருத்தாக இருக்கிறது. முதலீடுகள் அதிகமாகும் போது வேலை வாய்ப்புகள் பெருகும். தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் உருவாக்குகிற திறமையாளர்களுக்கு சொந்த மாநிலத்திலேயே புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும்.